மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகந்தினி சிவகுமார். முதலில் இலங்கை செய்திகள். சுரேஷ் சாலேவை மீட்பதற்காக ராணுவ புலனாய்வு பிரிவின் ரகசிய திட்டம். ஒமேகா அறை பற்றி வெளியான தகவல்கள். இலங்கை ராணுவ புலனாய்வு பிரிவால் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலேவை பாதுகாக்கவும் அவருக்கு ஆதரவான பிரசாரங்களை முன்னெடுக்கவும் மிக இரகசியமான நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தகவலை லங்கா நியூஸ் இணையதளம் வெளியிட்டுள்ளது. அதன்படி ராணுவ புலனாய்வு பிரிவின் உயர் பாதுகாப்பு வளாகத்துக்குள் ஒமேகா அறை என அழைக்கப்படும் ஒரு இரகசிய பிரிவு இயங்கி வருவதாக கூறப்படுகிறது. இந்த பிரிவுக்குள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில அதிகாரிகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளதுடன் அதன் நடவடிக்கைகள் நேரடியாக ராணுவ புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் நாயகத்திடம் மட்டுமே அறிக்கையிடப்படுகின்றன என தெரிவிக்கப்படுகிறது. அதிவேக தகவல் தொடர்பு வசதிகள், சிக்னல் புலனாய்வு மற்றும் சைபர் நடவடிக்கைகளுக்கான தொழில்நுட்பங்கள் கொண்ட இந்த அமைப்பு உள்நாட்டு இலக்குகளை குறிவைத்து தகவல் கட்டுப்பாடு மற்றும் கருத்து உருவாக்க நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. மேலும் போலி மின்னஞ்சல் முகவரிகள் மற்றும் சமூக ஊடக கணக்குகள் உருவாக்கப்பட்டு குறிப்பிட்ட நபர்களுக்கு எதிராக உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தும் பதிவுகள் மற்றும் மீம்ஸ்கள் பரப்பப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நடவடிக்கைகளின் முக்கிய இலக்குகளாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ், குற்றப்புலனாய்வு திணைக்கள பணிப்பாளர் சானி அபேசேகர மற்றும் சட்டமா அதிபர் பாலித ரணசிங்க ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர். அதேவேளை மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலேவின் பொது பிம்பத்தை சமூக ஊடகங்களில் உயர்த்தும் பிரசாரங்களும் இதன் மூலம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. எனினும் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இதுவரை அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் எதுவும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தந்தை செல்வாவுக்கு எதிரான அரசியல் துரோகத்தை செய்கிறது தமிழரசு கட்சி. சட்டத்தரணி கே. சுஹாஸ் குற்றச்சாட்டு. இலங்கை தமிழரசு கட்சி தற்போதைய சூழலில் வட்டுக்கோட்டை தீர்மானத்திற்கு மாறாக ஒற்றையாட்சி முறைமைக்குள் முடங்கி வருவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி கே. சுஹாஸ் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இந்த ஆண்டு 2026 தமிழ் மக்களின் வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறப்புமிக்க ஆண்டாகும். ஏனெனில் வரலாற்று சிறப்புமிக்க வட்டுக்கோட்டை தீர்மானம் எனப்படும் தமிழீழ பிரகடனம் நிறைவேற்றப்பட்டு இன்றுடன் 50 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. ஆனால் இந்த 50வது ஆண்டை தமிழ் மக்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கும் இவ்வேளையில் அந்த வரலாற்று பிரகடனத்தை முன்னின்று வழிநடத்திய தந்தை செல்வாவின் இலங்கை தமிழரசு கட்சி இன்று அதற்கு முற்றிலும் மாறான ஒரு அரசியல் பாதையில் பயணிக்க தொடங்கியுள்ளது. ஒற்றையாட்சி வரைவுக்கு முட்டுக் கொடுக்கும் தமிழரசு தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கொண்டு வந்து நிறைவேற்ற தயாராகி வரும் ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பு வரைவை உருவாக்குவதில் தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளர் எம். ஏ. சுமந்திரன் முதன்மை பங்களிப்பை வழங்கியுள்ளார். அவரால் எழுதப்பட்ட ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட இந்த ஏக்கிய ராஜ்ய வரைவை தமிழர்களின் அரசியல் தீர்வாக அவர்கள் தலையில் திணிப்பதற்கு தமிழரசு கட்சி மிக தீவிரமாக முனைப்பு காட்டி வருகிறது. இத்தகைய செயல்பாடானது 1976ஆம் ஆண்டு தமிழ் மக்களால் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வட்டுக்கோட்டை தீர்மானத்திற்கு முற்றிலும் எதிரான செயலாகும். தந்தை செல்வாவிற்கு இழைக்கப்படும் அரசியல் துரோகம். வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் மூலம் தமிழ் மக்களின் சுய நிர்ணய உரிமையை பிரகடனப்படுத்திய தந்தை செல்வா வழிவந்த தமிழரசு கட்சி இன்று ஒற்றையாட்சிக்கும் ஏக்கிய ராஜ்ய வரைவுக்கும் முட்டுக் கொடுத்து அதற்குள் முடங்கி கிடப்பது வட்டுக்கோட்டை தீர்மானத்திற்கும் அதனை தலைமை தாங்கி நடத்திய தந்தை செல்வாவிற்கும் இழைக்கப்படும் அப்பட்டமான அரசியல் துரோகமாகும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். யாழில் முடக்கப்பட்ட பல கோடி சொத்துக்கள், குறிவைக்கப்படும் பிள்ளையான் மற்றும் இனிய பாரதி. போதைப்பொருள் கடத்தல், வன்முறை மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகள் மூலம் சொத்துக்களை சேர்த்ததாக கூறப்படும் நபர்களுக்கு எதிராக நாடளாவிய ரீதியில் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களிலும் இவ்வாறான விசாரணைகள் நடைபெறுகின்றன. குறிப்பாக யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ரஜீவ் என்பவருக்கு சொந்தமான பல கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து சிவனேசதுரை, சந்திரகாந்தன், பிள்ளையான் மற்றும் இளையபாரதி ஆகியோரின் சொத்துக்களும் விசாரணையில் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. யாரேனும் மிரட்டி பணம் பறிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது சொத்துக்கள்
அபகரிக்கப்பட்டிருந்தாலோ அருகில் உள்ள போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடு செய்யுமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். புலிகளின் முகாம்களிலிருந்து ராணுவம் கைப்பற்றிய தங்கத்தின் விவரம் வெளியானது. வடக்கு கிழக்கு தமிழ் மக்களிடமிருந்து இராணுவம் தங்கம் எதையும் பெறவில்லை என்று பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் எழுப்பியிருந்த கேள்விகளுக்கு சபையில் இன்று பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறினார். இலங்கை இராணுவத்தால் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களிடமிருந்து தங்கம் பெறப்படவில்லை. எனினும் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் போது புலிகளின் முகாம்கள் மற்றும் சூழவுள்ள பகுதிகளில் இருந்து களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த தங்க ஆபரணங்கள் சுமார் 150 கிலோ கைப்பற்றப்பட்டது. இவற்றை நீதிமன்றத்திடம் ஒப்படைக்கும் நடவடிக்கை ஆரம்பமாகியுள்ளது. 3 மாதங்களுக்குள் அதற்குரிய பணி நிறைவு பெறும் என எதிர்பார்க்கின்றோம். அதன் பின்னர் மேற்படி தங்க ஆபரணங்கள் அதன் சட்டபூர்வமான உரிமையாளர்களிடம் மீள கையளிப்பதற்குரிய உரிய நடவடிக்கை அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படும் எனவும் பாதுகாப்பு பிரதியமைச்சர் குறிப்பிட்டார். அதேவேளை 2014ஆம் ஆண்டில் அப்போதைய அரசாங்கத்தால் ஆள் அடையாளம் உறுதிப்படுத்தப்பட்ட 2015 பேருக்கு தங்க ஆபரணங்கள் மீள கையளிக்கப்பட்டது என பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜெயசேகர மேலும் குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சியில் பல தசாப்தங்களின் பின் முன்னெடுக்கப்படும் கரும்பு பயிர்ச்செய்கை. கிளிநொச்சி ஸ்கந்தபுரம் பகுதியில் கடந்த பல தசாப்தங்களுக்கு முன்னர் யுத்தத்திற்கு முற்பட்ட காலத்தில் கரும்பு செய்கை மிகவும் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வந்தது. எனினும் ஏற்பட்ட யுத்த சூழல் காரணமாக இக்காணிகள் கைவிடப்பட்டு காடுகளாக மாறி கரும்பு செய்கை முற்றாக முடங்கியிருந்தது. தற்போது பல தசாப்தங்களுக்கு பின்னர் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனின் வழிகாட்டலில் இந்த நிலங்கள் துப்பரவு செய்யப்பட்டு முதற்கட்டமாக 20 விவசாயிகள் தெரிவு செய்யப்பட்டு தலா 1 ஏக்கர் வீதம் 20 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த செய்கை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தும் வகையில் இங்கு விளையும் கரும்புகளை நேச்சுரல் ரூட்ஸ் நிறுவனம் நேரடியாகவே கொள்வனவு செய்வதற்கு உடன்பாடு எட்டியுள்ளது. இதனால் விவசாயிகளுக்கு சந்தைப்படுத்தல் மற்றும் இடைத்தரகர்கள் குறித்த அச்சம் தவிர்க்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கு கரும்பு ஆராய்ச்சி நிறுவனம், விவசாய ஆராய்ச்சி திணைக்களம் மற்றும் யாழ் பல்கலைக்கழக விவசாய பீடத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர்கள் ஆகியோர் இணைந்து தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் உயர்தர கரும்பு தடிகளையும் வழங்கியுள்ளனர். முதற்கட்டமாக 20 ஏக்கரில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இத்திட்டம் வெற்றியளிக்கும் பட்சத்தில் வரும் காலங்களில் ஸ்கந்தபுரம் பகுதியில் உள்ள ஏனைய கைவிடப்பட்ட காணிகளுக்கும் இச்செய்கையை விரிவுபடுத்தி மாவட்டத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்த அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் புத்தூர் பகுதியில் ராணுவ வீரருக்கு வீடு வழங்கும் திட்டம். யாழ்ப்பாணம் புத்தூர் பகுதியில் இராணுவத்தினரால் வீடு கட்டி வழங்குவதற்கான அடிக்கல் நாட்டப்படும் நிகழ்வு இன்று காலை இடம்பெற்றது. இலங்கை இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோவினால் குறித்த வீட்டுக்கான அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டது. இராணுவத்தில் பணியாற்றும் தமிழ் இராணுவ லான்ஸ் கோர்பரல் எம்.ஆர். ராஜா என்பவருக்கு குறித்த வீடு கட்டி வழங்கப்பட உள்ளது. இராணுவத்தின் சேவா வனிதா திட்டத்தினூடாக 1.5 மில்லியன் ரூபாய் செலவில் குறித்த வீடு நிர்மாணிக்கப்பட்டு எதிர்வரும் ஜூலை மாதம் 25ஆம் திகதி கையளிக்கப்பட உள்ளது. நிகழ்வில் சர்வமத தலைவர்கள், யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர், யாழ் மாவட்ட கட்டளை தளபதி, கோப்பாய் பிரதேச செயலாளர், இராணுவ தளபதிகள், போலீசார், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Soft ocean breeze. Bentetta welcomes you to paradise with Satkin Holidays. Mirissa Beach. Feel the magic of Mirissa, where turquoise waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com. ஒன்றிய அரசோடு கண்மூடித்தன மோதலை விரும்பவில்லை. தமிழக நலனே முதன்மை. சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் அதிரடி பேச்சு. தமிழகத்தின் வளர்ச்சியே தமது அரசின் முதன்மை நோக்கம் என்றும் யாருடைய பி டீமாகவும் செயற்படப் போவதில்லை என்றும் முதல்வர் விஜய் சட்டப்பேரவையில் உறுதியாக தெரிவித்துள்ளார். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது இன்று பேசிய அவர், தாம் திடீரென அரசியலுக்கு வரவில்லை என்றும் 1990களில் இருந்தே மக்களுக்காக பல்வேறு வழிகளில் பணியாற்றி வந்ததாகவும் குறிப்பிட்டார்.
தனது திரைப்படங்கள் மூலம் ஊழல் ஒழிப்பு, சமூக நீதி, கல்வி மற்றும் அரசியல் விழிப்புணர்வு குறித்து தொடர்ந்து பேசியதாகவும் அதற்காக பல்வேறு சவால்களை எதிர்கொண்டதாகவும் தெரிவித்தார். மேலும் ஆட்சி பொறுப்பேற்று 40 நாட்களுக்குள் சிங்கப்பெண் அதிரடிப்படை 200 யூனிட் இலவச மின்சாரம், போதைப்பொருள் ஒழிப்பு படை, 717 மதுபான கடைகள் மூடல், அம்மா உணவகங்கள் புதுப்பித்தல் மற்றும் பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். மாநிலத்தின் நிதி நிலைமை மோசமான நிலையில் இருந்தபோதும் மக்கள் நலனுக்காக அரசு செயல்படுவதாகவும், மக்கள் பணத்தை சுரண்டாமல் மக்கள் பணியே தங்களுக்கு தெரியும் என்றும் அவர் தெரிவித்தார். ஒன்றிய அரசுடன் கொள்கை ரீதியாக கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் தேவையற்ற மோதலை விரும்பவில்லை என்றும், அதே நேரத்தில் மாநில உரிமைகளில் எந்த சமரசமும் செய்ய போவதில்லை என்றும் முதல்வர் விஜய் வலியுறுத்தினார். நீட் தேர்வுக்கு எதிரான நிலைப்பாடு தொடரும் என்றும், அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்தே இடம்பெறும் என்றும் அவர் கூறினார். சட்ட ஒழுங்கு விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் அவதூறு அரசியலில் ஈடுபடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஆள்பிடிக்கும் வேலையை கைவிட்டு ஆட்சியில் கவனம் செலுத்துங்கள், முதல்வர் விஜய்க்கு உதயநிதி வலியுறுத்தல். தமிழக சட்டப்பேரவையில் கவர்னர் உரை மீதான விவாதத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி, முதல்வர் விஜய் ஆள்பிடிக்கும் அரசியலை கைவிட்டு ஆட்சி நிர்வாகத்தில் முழு கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட நான் முதல்வன் திட்டத்தை முடக்கும் முயற்சிகள் கண்டிக்கத்தக்கவை என்றும் அவர் தெரிவித்தார். டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசு அறிவித்த நிதி போதுமானதாக இல்லை என கூறிய அவர், விவசாய சங்க பிரதிநிதிகளை அழைத்து பேசி தேவையான உதவிகளை வழங்குமாறு முதல்வரிடம் கோரிக்கை விடுத்தார். மேலும் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை மோசமடைந்துள்ளதாக குற்றம் சாட்டிய உதயநிதி, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்தார். சிங்கப்பெண் சிறப்பு படை உருவாக்கப்பட்ட பின்னரும் குற்றச்சம்பவங்கள் தொடர்வதாக கூறிய அவர், அரசு உடனடியாக சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், சிங்கப்பெண் சிறப்பு படையை அவமதிக்கும் வகையில் பேசியதாக குற்றம் சாட்டி அதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி மன்னிப்பு கேட்க வேண்டும் என தெரிவித்தார். செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். பிரான்சில் 2 குழந்தைகள் காரில் சடலமாக மீட்பு. கவனிக்கப்படாத வாகனங்களில் குழந்தைகளை விட்டுச் செல்ல வேண்டாம், அதிகாரிகள் எச்சரிக்கை. பிரான்சில் கார்பென்ட்ராஸ் என்னும் தெற்கு நகரில் 2 மற்றும் 4 வயதுடைய 2 குழந்தைகள் காரில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டனர். கடும் வெப்ப அலையின் காரணமாகவே இந்த மரணங்கள் நிகழ்ந்திருக்கலாம் என புலனாய்வாளர்கள் சந்தேகிக்கின்றனர். மரணம் ஏற்பட்டதற்கான காரணங்கள் இன்னும் கண்டறியப்படவில்லை. ஆனால் கடும் வெப்ப அலையே விசாரணையின் முக்கிய காரணமாக உள்ளது என்று கார்பென்ட்ராஸ் தரப்பு வழக்கறிஞர் ஹெலன் மோர்ஜஸ் கூறினார். தங்கள் வீட்டிற்கு வெளியே குடும்ப காரில் குழந்தைகள் சுயநினைவின்றி இருந்ததை அவர்களுடைய தாய் கண்டதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறினார். கார்பென்ட்ராஸில் திங்கட்கிழமை வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என எதிர்பார்க்கப்பட்டது. குழந்தைகளை கவனிக்கப்படாத வாகனங்களில் விட்டுச் செல்ல வேண்டாம் என பிரெஞ்சு அதிகாரிகள் பெற்றோரை எச்சரித்துள்ளனர். பிரான்சின் பெரும்பாலான பகுதிகள் வெப்பம் காரணமாக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளன. மேலும் சில பிராந்தியங்களில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என கணிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் அதி தீவிர சிவப்பு எச்சரிக்கை. பிரித்தானியாவில் சில பகுதிகளில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை எட்டும் என்று கணிக்கப்பட்டுள்ளதால் வானிலை ஆய்வு மையம் முதன்முறையாக அதிதீவிர சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த வெப்ப அலை பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. கடும் வெப்பம் காரணமாக மின்சாரம், நீர் மற்றும் தொலைத்தொடர்பு போன்ற அத்தியாவசிய சேவைகள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். லண்டன் முதல் பர்மிங்கம் வரையிலான பகுதிகளில் இந்த கடுமையான பாதிப்புகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. அத்துடன் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கான மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பாவில் நிலவும் கடும் வெப்ப அலை காரணமாக பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் பெரும் பாதிப்புகளை சந்தித்து வருகின்றன. பிரான்சில் பாதிக்கு மேற்பட்ட பகுதிகளில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் வெப்பத்தின் தாக்கத்தால் இதுவரை 18 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் அங்கு ஆயிரக்கணக்கான பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதுடன் பிரதமர் அவசர கூட்டத்திற்கும் ஏற்பாடு செய்துள்ளார். இந்த அதீத வெப்பம் இரவு நேரங்களிலும் நீடிப்பதால் மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியாமல் அவதிப்படுகின்றனர். இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மெய்வெளியின் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வெளி.com என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.
soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where turquoise waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com.